மழலை கூறும் பைங்கிளி மரகத மலர்விடும் பூங்கொடி மழலை கூறும் பைங்கிளி ஆனந்த கவிதையின் ஆலயம் தழுவிடும் இனங்களின் மாநிலம் தவிழும் அவளும் ஓரினம் அவளொரு நவரச நாடகம். மசாலா பொடியை தூள் அந்த கறியை எடுத்து இந்த சாதத்தில் போடு, சிக்கி 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 சிக்கின்னு கலந்துரு, அதுதான் பிரியாணி. ஸோ ஹாப்பி பர்த்டே மாமா அண்ட் ஹாப்பி 60th anniversary டு போத் மாமா and அத்தை. ஸோ வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். என்றைக்குமே உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு தேவை. நன்றி, வணக்கம். ஹாய் மாமா, விஷிங் யூ அ ஹாப்பி 60th பர்த்டே. நீயும் அத்தையும் எப்பவும் போல் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக ஸ்வீட் கப்புள்ஸாக என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் என்னோடய ஆசை. எந்த ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் இல்லாமல் சந்தோஷமாக நீயும் அத்தையும் ஃபேமிலியோடு எப்போவுமே ஜாலியாக இருக்கணும். இதுதான் என்னோடய ப்ரேயர்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கோவிட்னால் நம்ம கிராண்டாக பண்ண முடியல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்து இதை அப்படியே டபுள் மடங்கு கிராண்டாக பண்ணி அப்படியே தூள் கலப்பிடலாம் உன் பர்த்டேவை. ஸோ விஷ் யூ அ ஹாப்பி 60 ஒன்ஸ் அகெயின். யூ ஆர் சச் அன் இன்ஸ்பைரேஷன் டு எவ்ரிபடி. உன்கிட்டேருந்தும் எங்கள் அம்மா கிட்டேருந்தும் நான் கற்றுக்கிற 2 குவாலிட்டி வந்து பொறுமை, சகிப்புத்தன்மை. குஞ்சவா கிட்டேருந்து உங்களுக்கு எப்படி வந்ததோ அதே மாதிரி உங்ககிட்டேருந்து இந்த குவாலிட்டியை நானும் கற்றுக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். வேறு எதுவும் இல்லை. ஹாப்பி 60 ஒன்ஸ் அகெயின். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் and your better career prospects. Thank you. Happy 60 Chitapa. Happy 60 Chitapa. Happy 60 Tata. Chalo. Happy birthday. Happy birthday. Happy birthday Raju Chitapa. Happy birthday cholo nito. Happy birthday Raju. Happy birthday cholo. Raju Tata cholo. Tata. 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 I love you cholido. Tata. Bye. Tata. Bye. Tata bye cholo. Flying kiss எப்படி கொடுப்பேன்? Tata. சரி flying kiss கொடு நீ. நைட்ரா எப்படி flying kiss கொடுப்பா? கை வச்சு எப்படி கொடுப்பேன்? Happy birthday Kicha Mama. Happy birthday Kichu. Kichu இல்லடா, கிச்சா மாமாடா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Happy birthday. Happy birthday to you. யாருக்கு to you? கிச்சா மாமா. Happy birthday அண்ணையா. காஞ்சனா ராஜப்பாவிற்கும் திரு ராஜப்பாவிற்கும் தங்களுடைய சஷ்டியப்த பூர்த்தியை முன்னிட்டு எங்களுடைய மனமார்ந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதம் என்றும் எங்களுக்கு தேவை. நமஸ்காரம். வாழ்க வளமுடன். ஹாய் மாமா, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி பர்த்டே, பிளஸஸ். ஹாய் நான் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ராஜப்பா, ஹாப்பி பர்த்டே டு யூ. எப்பொழுதும் இப்படியே இளமையுடன் இருக்க என்னுடைய நல்வாழ்த்துக்கள். Rajappa, happy birthday. I wish you a long and healthy life to you. Happy 60th birthday. Many more happy returns of the day, ராஜப்பா. 60வது பிறந்த நாள்னு கேள்விப்பட்டேன். நேரில் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். ஆனால் இந்த சீன வைரஸ் காரணமாக வர முடியல. வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே ராஜப்பா. உனக்கும் காஞ்சனாக்கும் திருப்பதி கல்யாண லட்டோட விஷ் பண்ணுறேன். நேராக ஒரு சந்தர்ப்பம் வரும்போது கண்டிப்பாக நேராக வரும், வந்து பார்க்குறோம் அவங்க. சரியா? ஹாப்பி பர்த்டே. ஹாய் ராஜப்பா, ஹாப்பி பர்த்டே. மீண்டும் மீண்டும் இந்த இனிய நாள் மலரட்டும். as Suja says. Then how are you? ஆமாம், all are fine இங்கே. அண்ட் உன்னை பற்றி நல்லதாக சொல்ல சொன்னால், ஆமாம், நல்ல நல்ல மெமரிகள்லாம் ஷேர் பண்ண சொல்லியிருந்தாங்க உன் பொன்னரசி. பட் நிறைய விஷயம் இருக்குது உன்னை பற்றி சொல்கிறதுக்கு. ரொம்ப நல்லவர், வல்லவர், ஆனாலும் தெரிந்தவர் அப்படின்னு சொல்லலாம். பட் ஜோக்ஸ் அப்பார்ட், யூ ஆர் அ ஒண்டர்ஃபுல் ஹஸ்பண்ட் அண்ட் பியூட்டிஃபுல் டேட். above all you are a very good human being. அதில் வந்து
I'm so proud to be connected with you all. And உனக்கு ஒரு நிக்நேம் வச்சுருந்தேன், கிங் ஃபாதர் சொல்லிட்டு, ராஜப்பான். அண்ட் வி யூஸ் டு அப்போல்லாம் லெட்டர் எழுதுவோம். ஆமாம், என்னோடய ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் வெக்கேஷன் அப்படின்னு சொல்லப்போனால், வெக்கேஷன் வந்து நான் ஹவ் கான் டு ஹைதராபாத் ஆல்சோ. பட்டாபி கிட்ட இருந்திருக்கேன், வெக்கேஷன் போயிருக்கேன். அதே மாதிரி உங்கள் நெய்வேலி வந்தது வந்து தி பெஸ்ட். அங்கே தான் நான் சைக்கிள் கற்றுனேன், எல்லா அட்டகாசமும் பண்ணியிருக்கேன். அத்தைன்னு எல்லாம் அந்த வாட்டர் தொட்டி இட்டி எல்லாம் ஐ நெவர் ஃபர்கெட். அண்ட் யூஸ் டு டேக் மீ ரவுண்டு, அந்த பைக்கில் ரவுண்டு போவோம். அப்போ வந்து அது ஒரு பெரிய ஒரு க்ரேஸு, 2 வீலர் க்ரேஸ் அது. அப்போ ரவுண்ட் போகிறச்சே நீ ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீட்டு க்ராஸ் பண்ணுறச்சே இங்கே இதாக இருக்கும், கெட்டியாக பிடிச்சிக்கோன்னு. நானும் உன்னை கெட்டியாக பிடிச்சிப்பேன். அந்த இடத்த மட்டும் நீ அந்த ஸ்ட்ரீட்டை மட்டும் போயிட்டு வருவேன். அப்போ எனக்கு தெரியாது அங்கே காஞ்சனா இருக்குந்தா அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் ஐ கேம் டு நோ. அப்போ ஐ திங்க் ஐ ஷுட் பி அரௌண்ட் 8th or 9th படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். ஆமாம், அப்போ இப்போல்லாம் அதெல்லாம் நினச்சா ரொம்ப சிரிப்பாக காமெடியாக இருக்குது. பட் அப்போவும் அப்படி தான் இருந்தது வச்சுக்கோ. ஆமாம், எனிவே ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் வேறு என்ன சொல்கிறது, வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். உங்கள் ஆசீர்வாதங்கள் தேவை. ஆமாம், ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஃபார்மல், பட் ஸ்டில் I love you both, Kanchana and you, made for each other. I love you both. Thank you Sundu, and special thanks to Dev. இது அழகாக ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தேவ். தேங்க்யூ. இனிமையான அருமையான மென்மையான அண்ணாவிற்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். Happy birthday Rajappa. Happy 60th birthday. Have a great day and a wonderful time. Bye. Welcome to the Elite Sweet 60 Club. சந்தோஷமாக இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக பார்த்துக்கணும். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். நான் பேசட்டுமா? ஹாய் ராஜப்பா. வயதால் 60, உள்ளத்தால் 20, என்றென்றும் 16ஆக நீ வாழ உன்னை சாமிநாத சுவாமியை வேண்டி வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நேராக வந்து மண்டபத்திலேருந்து உன்னுடைய 60வது கல்யாணத்தை அமக்கலமாக நடத்த முடியாமல் இந்த கொரோனா ஒன்று குறுக்க வந்து இவன் எடுத்து பரவாயில்லை, நல்ல வீட்டு வரையில் கொண்டாடினாலும் நல்ல சந்தோஷமாக இன்னும் மேலே 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 வந்து 70வது பர்த்டேக்கு நீ நல்லா கொண்டாடணும், நான் இருந்து வாழ்த்துறோம். ஹாய் ராஜு, ஹாப்பி பர்த்டே டு யூ. ராஜுவுக்கு என் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொன்னும் பொருளோடும் ஆடம்பர வாழ்க்கையில் சுகபோகமாய், ஆனந்தமாய், அற்புதமாய், அதிசயமாய், சந்தோஷமாய், நோய் நொடிகள் இன்றி நீங்கள் 100 ஆண்டு காலம் அத்திவரதரை காணும் பாக்கியத்தை பெற்று சுபீட்சமாக இருக்க ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன். ஹாய் ராஜப்பா, many more happy returns of the day. Happy 60th birthday அத்திம்பரே. ஹாப்பி பர்த்டே அண்ணா. எங்கள் 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணணும். நீயும் காஞ்சனாவும் கல்கட்டா வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆமாம், இப்போதைக்கு எங்களோட அநேக கோடி நமஸ்காரங்கள். வாச மலருக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நான் வந்து இந்த 2 வரியோட முடிக்க விரும்பவில்லை. நான் 60 சஷ்டியத்தை பூர்த்திங்கிறது ஒவ்வொருத்தர் லைஃப்லையும் ஒரு முக்கியமான நிகழ்வு. அது வந்து அந்த நிகழ்வை வந்து ரொம்ப சிறப்பாக நடத்தணும்னு நாங்கள் 6 மாதம் முன்னாடியிலேருந்தே பிளான் பண்ணோம். நான் எஸ்பெஷலி எங்கள் பசங்க சுந்து மஞ்சு எல்லாருமே பிளான் பண்ணோம். ஆனால் டியூ டு கொரோனானால் அதை வந்து கொஞ்சம் செயல்படுத்த முடியாமல் போயிடுச்சு. இப்போ திருப்பி 1 மந்த்து அந்த லாக்டவுன் ரிலீஸ் பண்ணோன்னையும் நிறைய விதத்தில் நாங்கள் எப்படி செய்யலாம், நானும் சுந்து பசங்களாம் கலந்து யோசனை பண்ணி நிறைய முடிவு பார்த்தோம். எதுவுமே கொரோனானால் சரிப்பட்டு வரல. இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து இந்த சஷ்டியத்தை பூர்த்தி விழாவை கண்டிப்பாக சிறப்பாக செய்யணும் அப்படின்னு முடிவில் நாங்கள் இருக்கோம். அடுத்து வந்து எங்கள் அண்ணாவை பற்றி சொல்லணும்னா, இந்த மாதிரி ராஜப்பா மாதிரி ஒரு அண்ணா கிடைக்கிறதுக்கு நான் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். இதை வந்து வெறும் வார்த்தைக்காக சொல்லலை, எனக்கு மனசார என்னோட இதுலேருந்து ஆள் மனசுலேருந்து சொல்கிறேன்.
இவ்வளோ இது வரைக்கும் என் லைஃப்பில் ஃபுல் சப்போர்ட்டாக எனக்கு ராஜப்பா இருந்துகிட்ருக்கான்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லா விதத்துலையும் எனக்கும் சரி என் குழந்தைங்ககிட்டையும் சரி கேர் எடுத்து ஃபுல்லும் என் மேல் சப்போர்ட் பண்ணுறது ராஜப்பா. ராஜப்பா மட்டும் இந்த விதத்தில் சொல்ல விரும்பலை. இதில் வந்து காஞ்சனாவை கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ராஜப்பாவோட ஒரு மடங்கு கூட காஞ்சனா போய் இவன் மேலே ரொம்ப கேர் எடுத்து அக்கறையோட எல்லா விஷயத்துலையும் எனக்கு உறுதுணையாக இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கா. அது ஸோ எனக்கு வந்து ராஜப்பாவும் காஞ்சனாவும் என் லைஃப்பில் ஒரு கைடாக இருந்திருக்காங்க, ஒரு வெல்விஷராக இருந்துகிட்ருக்காங்க, ஒரு சப்போர்ட்டாக இருந்துட்டுருக்காங்க, ஒரு ஃபிலாசபராக இருந்துகிட்ருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒன் ஆஃப் தி பில்லர் ஆஃப் மை ஃபேமிலின்னே சொல்லலாம். அந்த அளவு எனக்கு இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் இன்னும் 80 100 ஆண்டு 2 பேரும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்துடன் நல்ல சந்தோஷமான வாழ்வு வாழ எல்லாம் வல்ல என் குருநாதரை வேண்டி நமஸ்கரிக்கின்றேன். ஹலோ, வணக்கம் சம்பந்தி. வாழ்க வளமுடன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ. இந்த திருநாளில் உங்கள் இருவருக்கும் காஞ்சனா அண்ட் ராஜப்பா அவர்களுக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள். இதேபோல் 70 80 விசேடங்களை கண்டு மகிழுமாறு எல்லாம் ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். ஹரே கிருஷ்ண. 60 ஆண்டுகள் நிறைவடைந்த இந்த நன்னாளில் உன்னை வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா நலங்களும் பெற்று பல்லாண்டு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். சத்தமானம் பகவதி. வணக்கம். ஸோ ராஜப்பா என்று சொன்னவுடன் எனக்கு நினைவு வருவது 2 விஷயங்கள். ஒன்று, அவனது ட்ரேட்மார்க் சிரிப்பான நஹஹஹா. அவன் எந்த குடும்ப நிகழ்ச்சியிலும் எந்த ஃபங்க்ஷனும் அவன் எங்கே இருந்தாலும் அந்த சிரிப்பு அவனை அங்கே தான் இருக்கின்றான் என்பதை காட்டிக் கொடுத்துவிடும். அது அவனுக்கே உரித்தான சிறப்பு, விசேஷமான சிரிப்பு. இதை மறக்க முடியாது. இது இப்பொழுது. அதுபோன்று அவனுடைய சின்ன வயதில் அவனுடைய அழுகைன்னு சொல்ல அவனுடைய நாங்கள் சொல்லுவோம் வீல் பிடிக்குதுன்னு சொல்லுவோம் தெலுங்கு. அது மறக்க முடியாது. சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது அழ ஆரம்பித்தால் மூச்சு காற்று உள்ளே சென்று ஓன்னு அழுவான். கிட்டத்தட்ட 2 நிமிஷம் 3 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மூச்சே இருக்காமல் வீல் பிடிப்பான். அதுவும் அவனுடைய சின்ன வயசில் எனக்கு மறக்க முடியாத விஷயம். அப்போது நான் சின்ன குழந்தை, நான் பயந்து போய் நாங்கள் பார்த்து நிற்போம். உடனே நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கும்பொழுது பாட்டிக்கு செய்தி அனுப்பி பாட்டி அங்கேருந்து வர மட்டும் அவனுடைய மூச்சு அப்படியே நின்று இருக்கும். அதன் பிறகு திருப்பி ஆரம்பிப்பான். இந்த 2ம் மறக்க முடியாத நிகழ்ச்சிகள். ராஜப்பா என்று சொன்னவுடன் இதான் நினைவுக்கு வருகிறது. அந்த குழந்தைக்கு இன்று 60 வயது. உண்மையிலேயே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நான் தினமும் வணங்கும் அபிராமி அவளால் அவனும் அவன் குடும்பமும் பேரன் பேத்துடன் நீண்டு வாழ ஆசையை வேண்டுகிறேன். Happy birthday Rajappa. 1960 night 1:15 morning 6 o'clock nenda ninu first chutine. Okay, all the best ma. Happy birthday to Rajappa. எங்களுடைய நல்லாசிகள் முடித்தாங்க. दीर्घायुष्मान भव, दीर्घ सुमंगली भव, आयुर आरोग्य दृढ़गात्र चित्तम, राजद्वारे सर्वानुकूल सिद्धित्तम, धनम धान्यम पशु बहुतलाभम, शतसंवत्सरम दीर्घमायुः. इष्टदेवताभ्यो नमः, कुलदेवताभ्यो नमः, नमस्कारान् प्रार्थनान् समर्पयामि. हेलो, ओम नमः शिवाय. हेलो राजू, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. என்னுடைய அநேக கோடி ஆசீர்வாதங்கள். இன்று போல் என்றும் வாழ்க, பல்லாண்டு வாழ்க. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் என்னுடைய இது கடவுளுடைய பிரார்த்தனை, பகவான்கிட்ட பிரார்த்தனை. ஓம் நம சிவாய். ராஜம்ப காஞ்சனா லெஸ்ஸ 100 ஆண்டு காலங்கள் நல்லா இருந்து வாழ உண்டி ராவலை.
நான் ஆசீர்வாதம். வணக்கம். அம்பலவாணன், கீதா அம்பலவாணன், முத்தையன் அம்பலவாணன், ஐஸ்வர்யா, குட்டி குழந்தை, சிவா, சத்யா, ருத்ரா, கேம்ப் சுவிட்சர்லாந்து இவர்களின் சார்பாக திருமிகு கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் திருமதி காஞ்சனா கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் எங்களது அன்பான வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். திருமதி சிந்து, அவரது கணவர் செல்வி மஞ்சு அவர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு, வளர்க வளமுடன். நன்றி. வணக்கம். அன்பு நண்பர் கிருஷ்ணசாமி, காஞ்சனா கிருஷ்ணசாமி, அந்த இளம் தம்பதியர்களுக்கு எங்கள் இருவரின் வணக்கம். அம்பலவாணன், கீதா அம்பலவாணன், எங்களது வணக்கம். நண்பர் கிருஷ்ணசாமி அவர்களின் 60வது வயது பூர்த்தியானது கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். அன்னாருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு கிருஷ்ணசாமி அவர்கள் நீடூழி வாழ்ந்து குடும்பத்துடன் அடுத்தது 70, 80, 100, 120 போன்ற அகவைகளை கடந்து சாதனை புரிய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். திரு வைத்தியநாதன் அவர்களுக்கும் திருமதி வைத்தியநாதன் அவர்களுக்கும் அவ்வளவு பேருக்கும் நெய்வேலியில் கல்வி புகட்டிய ஆசிரியரின் குடும்பத்தில் ஒருவராக விளங்கி பிஜேபி புகழ் திருவாளர் இல கணேசன் அவர்களது சகோதரி மகன் என்ற பட்டத்தையும் பெற்று நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திலே தனது உயரிய பணியை பெரிய பொசிஷனில் இருக்கும் சிஎம்டி டைரக்டர் ஃபைனான்ஸ் அவர்களுக்கு 35 ஆண்டுகளாக அல்லும் பகலும் அயராது உழைத்து இந்த நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் மினி ரத்னாவிலிருந்து நவரத்னா பெற்று நவரத்னாவிலிருந்து மகாரத்னாவை நோக்கி பெறுவதற்கு அயராது உழைத்திடும் அன்பு நண்பர் கிருஷ்ணசாமிக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் எங்கள் அனைவரின் வாழ்த்துக்கள் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி நன்றி நன்றி. நீங்களும் சொல்லுங்கள். வணக்கம். வணக்கம். வாழ்க பல்லாண்டு, வளர்க. உங்கள் குடும்பத்தின் எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். ஹாய் கிச்சு. இன்றைய ஸ்பெஷல் டேயில் உனக்கு எங்களுடைய மனமார்ந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வெரி வெரி ஹாப்பி சஷ்டியத்தை பூர்த்திக்கிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நினச்சி பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கிச்சு. 1980s பிகினிங்கில் நீ கார்பரேஷனில் ஜாயின் பண்ணப்போ நம்ம பழக ஆரம்பித்தோம். அன்னையிலேருந்து பழகினது அதே ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதே அன்பு, இன்டிமசி. கொஞ்சம் பேர் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பேரோட எத்தனை வருஷம்லாம் நம்ம பழகிறோம். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு. அஃப்கோர்ஸ் உன்னுடைய தட் இஸ் ஹெல்பிங் டெண்டன்சி, உன்னுடைய அனுபவம் உனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நமக்கு நம்ம குரூப்பில் வந்து நீ, நான், ரகு, அந்த மாதிரி கொஞ்சம் பேர், பாண்டியன், ரொம்ப வருஷமாக இப்படி பழகிறது வந்து உண்மையிலே கிரேட் கிரேட் கிரேட்டு. ஓகே ஓகே, நல்ல ஒன்று பெரிய நல்ல குவாலிட்டி ஹெல்பிங் டெண்டன்சி. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார் வந்து எந்த லெவல் என்ன மாதிரி ஹெல்ப்பு கேட்டாலும் ஃபஸ்ட்டு வார்த்தை டன். இது எவ்வளோ பேரில் முடியுங்கிச்சு. வெரி குட் வெரி குட், கீப் இட் அப். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ஒரே கஷ்டம், இந்த மாதிரியான கொரோனாவில் வந்து 2 மனசு எனக்கு கஷ்டம். என்னென்னா என்னுடைய விவேக்குக்கு வந்து விவேக் மேரேஜுக்கு நீ வர முடியாது, உன் சிஸ்டத்துக்கு நாங்கள் அங்கே வர முடியாது. நீ வந்து விவேக்கு எங்களுக்கெல்லாம் பண்ண ஹெல்ப்பெல்லாம் மறக்கவே முடியாது. யார் வீட்டு கல்யாணமானாலும் ஆகட்டும், எந்த நிகழ்ச்சி ஆனாலும் ஆகட்டும், ஃபஸ்ட்டு வந்து நின்று என்னென்ன வேணுங்கிறது ஆரம்பத்துலேருந்து முடித்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணுற வரைக்கும் இருந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து ஒன்று மாதிரிலாம் எத்தனை பேருக்கு முடியுங்கிச்சு. வெரி குட் வெரி குட். என்ன ஸ்பெஷல் கிஃப்ட்டு உனக்கு ஆற்றுக்கார மாட்டேன் இந்த பொண்ணுக்கிட்டே இருந்த. குட். இந்த இனிய நாளில் உனக்கு நல்ல ஆயுளும் சிறந்த ஆரோக்கியமும் வாழ்நாள் முழுக்க சந்தோஷமும் குடும்பத்தோடு இருக்கிறதுக்கு சுவாமிமலை முருகனை மனதார வேண்டிக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். என்ஜாய் டுடே. எல்லாரோடையும் என்ஜாய் பண்ணு. நம்ம அப்புறம் பேசுவோம். ஹாய் பாய். இன்றைய தினம் என்னுடைய நண்பனின்
பிறந்த தினம், புது உலகத்துக்கு வருகின்ற தினம், அதுவும் மனைவியுடன் பிறந்த தினம். செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையிலேயே மிகவும் மறக்க முடியாத, நினச்சி கூட பார்க்க முடியாத அதி அற்புதமான நண்பன். எத்துணை சமயங்களில் எத்துணை ஆறுதல் வார்த்தைகள் அவன் கூறினான், எத்துணை ஆறுதல் வார்த்தைகளின் மூலம் எங்களை வழிநடத்தினான் என்பது பலருக்கும் அறியாது. என்னை விட சிறியவன் தான், இருப்பினும் அவனிடமிருந்து கற்றுக்கொண்ட 2 பெரும் வார்த்தைகள் எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு சிறப்பான வாழ்க்கையை நடத்தி செல்ல உதவும். அந்த 2 வார்த்தைகளை சரியான நேரத்தில் சரியான முறையில் உபயோகித்தால் மகிழ்ச்சி இல்லாமல் வாழவே முடியாது. அத்தனை அளவுக்கு மகிழ்ச்சியுடன் வாழ முடியும். ஒன்று, எது கேட்டாலும் ஓகே டன். இரண்டாவது வார்த்தை சாரி. இந்த 2 வார்த்தையோட பவர்ஃபுல் ஆர் பவர் மிகவும் அறிந்து வைத்திருந்தான். அதன் மூலம் அவன் சாதிக்காத விஷயங்களே கிடையாது. அவனோடு கழித்த நாட்களை நினைக்கும் பொழுது மிகவும் ரம்மியமான நாட்கள். வருத்தங்கள் வரும், சண்டைகள் வரும். ஆனாலும் நேரில் பார்க்கும் பொழுது எங்கே போயிற்று அந்த கோபம் என்று தோன்றும். அந்த அளவிற்கு மிகவும் அற்புதமான இனிய நண்பன். இப்படி ஒரு நண்பன் ஒருவன் மட்டும் ஒருவனுக்கு அமைந்து விட்டால் அவனின் வாழ்க்கையில் சாதிக்க முடியாததே கிடையாது என்று கூறலாம். அப்படிப்பட்ட நண்பன் எங்களுக்கு அமைந்தவன் கிருஷ்ணசாமி, அன்புடன் அழைக்கப்படும் கிச்சா. சாதாரணமாக ஒரு மனிதனின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே அவன் மனைவி கூட அறியாத ஒன்றை நான் இன்று பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பல சமயங்களில் அவன் என்னிடம் பேசும் பொழுது பல சந்தர்ப்பங்களில் என் மனைவி எனக்கு தாயாக இருக்கிறாள் என்ற ஒரு வார்த்தையை கூறினான். அற்புதமான வார்த்தை, எத்துணை நெகிழ்ச்சியுடைய வார்த்தை. எத்துணை தூரம் அவன் அனுபவித்திருந்தால் அத்தகைய வார்த்தைகளை கூற முடியும். அது ஒரு வரம், அவன் பெற்ற வரம் என்றே கூறலாம். இன்று புது உலகம், சீனியர் சிட்டிசன் என்ற உலகத்திற்கு வருகின்ற பிறந்த தினம், வருகின்ற பிறந்த தினத்தின் போதே அத்தகைய மனைவியுடன் வருகிறான் என்கின்ற பொழுது அளப்பரிய சந்தோஷம். பல நாட்கள் பேசாமல் இருக்கலாம், பார்க்காமல் இருக்கலாம். ஆனாலும் ஒரு நிமிடம் அவனுடன் பேசும் பொழுதும் சரி, நேரில் பார்க்கும் பொழுதும் எத்தனை வருத்தங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை கோபங்கள் இருந்தாலும் எங்கே போயிற்று என்றே தோன்றும். அற்புதமான மனிதன். அவனுக்கு வாழ்த்து சொல்வது என்பதே சரியாக இருக்குமா என்று தோணும். ஏனென்றால் அவனிடமிருந்து பெற்ற கல்விகள் பல. எனக்கு நிறைய சந்தர்ப்பங்களில் அவனிடம் நேரில் பேசும் பொழுது அவன் சில வழிகளை காண்பிப்பான். இப்படி செய்து பாரேன் என்று கூறுவான். அதற்கான சக்தி அவனுக்கு எங்கிருந்து வருகிறது என்றால், அவன் என்னை விட அதிகம் மக்களுடன் பழகினான். மக்களின் குணங்களை அறிந்து வைத்திருந்தான்.
அந்த குணங்களுக்கு எப்படிப்பட்ட வகையில் அதை செயல்படுத்த வேண்டும் என்று அறிந்திருந்தார். நான் ஒரு ஏட்டுச் சுரைக்காய். ஆகவே பல சந்தர்ப்பங்களில் அவன் என்ன கூறுகிறானோ அப்படியே அதை செய்து அதிலிருந்து நான் மீண்டிருக்கிறேன். அந்த அளவிலே அதி அற்புதமான மனிதன். ஒரே ஒரு கஷ்டம், இந்த நாளில் இன்றைய தினத்தில் 24ஆம் தேதி அவனுடைய பிறந்த தினத்தில் அவன் தொடக்கூடிய தூரத்தில் நான் இல்லையே, அவனை நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லையே என்று ஒரு வருத்தம் தான். நான் இந்த புதிய உலகத்தில் எல்கேஜி வந்து விட்டேன். அவன் இப்பொழுதுதான் பிறந்திருக்கிறான். எனக்கு மிகவும் சந்தோஷம். இனி வரும் காலங்களில் அவன் வாழ்க்கையை புதுவிதமாக கையாளப் போகின்றான். இதுவரை நடந்த வாழ்க்கை வேறு, இனிமேல் வரப்போகின்ற வாழ்க்கை வேறு. ஓரளவுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை, நியதியும் இல்லை. நாமே நமக்குள் வகுத்துக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் பல சோர்வுகள் வரலாம். அந்த சோர்வுகளை கையாளக்கூடிய திறன் அவனுக்கு உண்டு. அவன் அருகில் இருந்தால் எனக்கு மிகவும் உதவியாக இருக்கும். சென்னையில் வந்து அவன் செட்டில் ஆக வேண்டும் என்பது என்னுடைய அவா. ஆனால் எங்கிருக்கிறானோ. என்னுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. Good morning, Rajappa. Happy birthday to you. Many more happy returns of the day on your 60th birthday and Sashyapta Purti. நீயும் காஞ்சனாவும் இன்னும் இப்போ இருக்கிறது போலவே இன்னும் சதாபிஷேகத்தையும் கொண்டாடுற அளவுக்கு நல்ல ஆயுளும் நல்ல தேக ஆரோக்கியமும் உங்களுக்கு இன்னும் கிடைக்கணும். சுந்தரத்தை சொன்னப்போ உண்மையிலே ரொம்ப யோசனை பண்ண வேண்டியதாக இருந்தது. ஏன்னா இந்த 55 வருஷத்தில் எந்தெந்த நிகழ்வில் வந்து சொல்ல முடியும், எதை விட முடியும்னே தெரியல, அந்தளவுக்கு இருந்தது. பர்டிகுலர்லி 1971 டு டில் டேட் நம்மளுடைய நட்புங்கிறது ரொம்ப ஆழமான ஒரு பீரியடு. ஸ்கூலுக்கு ஒன்றா போனது, ஒன்றா வந்தது. நீ நான் பாபு 3 பேருமே ஒன்றா போவோம் அந்த பீரியடில். 24 பிளாக் ஸ்கூல், அதுக்கப்புறம் ஹை ஸ்கூல். லஞ்ச் ஹவரில் வந்து நிறைய சேர்ந்து விளையாடுவோம், நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு ட்ரிப் ராமானுஜவாதியாரை போய் வயிற்றில் அடிச்சுட்டு நல்ல பனிஷ்மெண்ட்டு. 8th ஸ்டாண்டர்டில் அதே மாதிரி நம்ம 2 பேரும் சேர்ந்து லூட்டி அடிக்கிறோம்னு சொல்லிட்டு 2 பேரும் வேறு செக்ஷனுக்கே மாற்றிட்டாங்க கடைசி 2 மாதம். இதெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள். அதே மாதிரி ஹை ஸ்கூலும் போயிட்டு ஒன்றா வந்தது. புளிய மரத்துக்கு கீழே லஞ்ச் சாப்பிட்டது. முடித்த உடனே நேராக முந்திரி மரத்துக்கிட்ட போயிட்டு நம்ம விளையாடின விளையாட்டுக்கள். அப்புறம் 77, 78 அண்டு 81 to 83 இந்த 3 வருஷம் வந்து ஆல்மோஸ்ட் C46 நம்ம வீட்டிலே தான் ஃபுல்லாக பழியாக இருந்திருக்கு அந்த பீரியடில். நிறைய கேம்ஸ் அப்போது கார்ட்ஸ், லூடோ, தாயம், அதுக்கப்புறம் லூடோ, லாட் ஆஃப் கேம்ஸ். அப்போ பிருந்தா அக்கா, லதா, மாமி மறக்கவே முடியாது. மாமி வந்து ஆல்மோஸ்ட் லைக் அனதர் மதர். அதுக்கப்புறம் காஞ்சனா, அங்கே போய் விளையாடினது அவங்க வீட்டில். எல்லாமே வந்து 1984 இந்திரா காந்தியோட அசாசினேஷன் பீரியடில் அந்த ஊர்வலம் எல்லாமே அவங்க வீட்டில் பார்த்துருக்கோம். நம்ம எல்லாம் நிறைய நிகழ்வுகள். உண்மையிலே சொல்கிறது எதை விடுறதுன்னு தெரியல. எதை அவ்வளோ நல்லா ஞாபகம் இருக்குது. ஸ்டில் ஐ ரிமெம்பர் ஆல் தோஸ் டேஸ். வெரி பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ். My only prayer to God is that we should be there again at our 100th birth year and we should celebrate together. சுந்துக்கு வந்து பிக் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு வீடியோ மூலமாக விஷ் பண்ணுறதுக்கு. Certainly I will try to make it on that day to personally come and wish you. God bless you and our family and our friendship. Hi Kichu, how are you? And we are extremely happy to note that your Sashyapta Purti is falling on 24th of this month. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் என்னவோ நேத்தி நீங்கள் வந்து இந்த நம்மளுடைய நியூ ப்ராஜெக்ட்ஸ் ஆஃபீஸில் எங்கள் கூட வந்து ஒரு யங் சாப்பாக வந்து ஜாயின் பண்ண மாதிரி இருக்குது. 60 அதுக்குள்ளார நீங்கள் வந்து 60 வயசாகி தாண்டிட்டீங்க அப்படிங்கிறத கேள்விப்படுறப்ப ரொம்ப சந்தோஷமாகவும் மனசுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. Our best wishes and blessings to you and your family and your children.
அம்பாளுடைய அனுக்கிரகத்தில் எல்லா செல்வங்களும் பெற்று நிறைந்த ஆரோக்கியத்துடனும் நிம்மதியுடனும் நீங்கள் இன்னும் பல்லாண்டு வாழ நான் ஸ்ரீ மங்களாம்பிகையை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். எங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு. வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. இப்போ மேடம். கிருஷ்ணசாமி வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுடைய 60வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அம்பாளுடைய ஆசீர்வாதமும் எங்களுடைய ஆசீர்வாதமும் என்றைக்கும் எப்பவும் உண்டு. காஞ்சனா, பசங்க, பேர பிள்ளைங்க எல்லாரையும் ரொம்ப விசாரித்ததா சொல்லுங்கள். உடம்பு பார்த்துக்கங்க. எல்லாரையும் விசாரித்ததா சொல்லுங்கள். வணக்கம். Many happy returns of the day. Enjoy your life. God bless you. Happy birthday to you. Rishabh Swami ji, happy birthday to you. You have been a very big support to not only to me, to many others, and you have been a great asset of NLC always. I have seen that you have been very helpful, always very soft spoken, able to absorb so much of shock, so much of heat, so much of any turbulence, and very caring for everyone, and very dependable. I really feel very proud that you have always been a strong pillar in my team. Charming personality. Krishna Swami, your speed is unmatchable, and your networking is great. You have been accepted, respected, and always given affection by masses. God bless you. May God give you a very healthy and prosperous future period of life. Once again, happy birthday to you. Happy birthday, Appa, to my best friend, my supporter, my Superman, my everything. Happy 60th birthday. 60 years நம்பவே முடியல. அதான் இன்னும் யங்காக ஹேண்ட்ஸமாக தான் இருக்கேன். பரவாயில்ல, ஏஜ் எல்லாம் வந்து ஒரு கணக்கில் பரவாயில்ல. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. யூ மேக் மீ ப்ரவுட் எவ்ரி டே. லவ் யூ அப்பா. ஹாய், ஹாப்பி பர்த்டே அப்பா. எனக்கு வந்து ஒரு பெரிய ரோல் மாடலாக இருந்திருக்கா ப்ரொஃபஷனல் லைஃப் அண்ட் பர்சனல் லைஃப்பில். எனக்கு எப்படி நீ ரோல் மாடலாக இருந்தியோ அதே மாதிரி நீ கிறிஷுவுக்கும் ரோல் மாடலாக இருக்கணும். அவனையும் இதே மாதிரி ஒரு நல்ல இதில் கைட் பண்ணணும். ஹாப்பி பர்த்டே சூப்பர் ஸ்டார்.